எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார சகோதரர் பாருங்க, ஒரு நாள் ஊழியத்தை நிமித்தம் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தார். அவர் ஊழியத்தை முடிச்சிட்டு வரும்போது மாலை 3 மணி ஆகிவிட்டது. பசி எடுத்து விட்டது. எங்காவது போய் சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு ஹோட்டல் இருந்தது. ஆனால் ஒரு பழமையான ஹோட்டல் அது. அதுக்குள்ள போய் சாப்பிட உட்கார்ந்தார். சாப்பிட்டு கொண்டு இருக்கிற சமயத்துல திடீரென்று ஒருவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு அப்படி வெளியே போட்டாங்களாம். அவர் ரோட்ல அப்படி விழுந்தார். எழும்பி டக்குன்னு பாக்குறாரு, யாருடா என் கையை பிடிச்சு எடுத்து வெளியே தள்ளுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம்னு பார்த்தா அந்த கட்டடம் அப்படியே இடிந்து விழுகிறாரு. அது இடிந்து விழ போகிறது இவருக்கு தெரியாது. சாப்பிட்டு கொண்டு இருந்தார்ல, தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் தம் தூதனுக்கு கட்டளையிட்டார். தேவதூதன் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வெளியே விட்டு விட்டார். அவர் சொன்னார், அன்றைக்கு நான் திரும்பி பார்த்த யாருமே இல்லை, ஆனா ஆண்டவர் தம் தூதனை அனுப்பி என்னை தப்புவித்தார் என்பதாக. இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும்ல. பல சம்பவங்களை யோசித்து பாருங்க, தெரியும். கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு, அது ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார்.